ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். சங்க இலக்கியம் அறிவோம் என்ற தலைப்பிலே இன்று புறநானூற்று பாடல் 72க்குள்ளே புகுந்து வருவோம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா என்ன புறநானூற்று பாடலுக்குள்ளே புகுந்து வருவோம் என்று சொல்லி கண்ணதாசன் பாடலுக்குள்ளே புகுந்து விட்டீர்களே என்று நினைக்கிறீர்களா? கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டுவது போன்ற நிகழ்வு ஒன்றைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாண்டிய மன்னன் இளவயதில் அரியணை ஏறிய இளவல், யாருக்கும் அஞ்சாதவன், போருக்கு துணிந்தவன், அச்சத்தை மடமை என்று நினைப்பவன், அஞ்சாமையே திராவிடருக்கு உரியது என்று எண்ணுபவன். சாவு அது எப்போது வேண்டுமானாலும் வரும், ஆறிலும் வரும், நூறிலும் வரும். அதற்காக நாளெல்லாம் கோழையாக கண்டவர்க்கெல்லாம் அஞ்சி அஞ்சி சாக முடியுமா? வாழ முடியுமா? வாள் பிடித்து விட்டோம், வேல் தாங்கி விட்டோம், அரியணை ஏறிவிட்டோம், வீரமறவன் பின்வாங்க மாட்டான் என எண்ணியவன் தான் நெடுஞ்செழிய பாண்டியன். அவன்தான் இந்த பாட்டிற்கு தலைவன். அவனை சிறுவன் என எண்ணி சோழன் கிள்ளிவளவனும் சேரன் யானை கட்சே மாந்தரஞ்சேரன் இரும்புறையும் தங்களோடு 7 குறுநில மன்னர்கள் சீதியன், எழினி, எருமையூரன், இளங்கோ, வெண்மான், பொருணன் என வேளிர்குடி தலைவர் 5 சேர்ந்து இந்த 7 அவனை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். போருக்கு புறப்பட்டு வருகின்றார்கள். செய்தி எறிந்தான் பாண்டியன், செஞ்சினம் கொண்டான், சிறுவன் என்று எண்ணி சிறு சொல்லிய அந்த சினங்களு வேந்தர்களுடன் போரிட தயாராகிவிட்டான். அப்படி போருக்கு புறப்படும் முன்பாக அவன் ஒரு வீர சபதம் எடுக்கிறான். அதுதான் நகுத கணரே நாடுமை கூறுனர் இளையன் இவனென உளைய கூறிய படுமணி இரட்டும் பாவடி படைத்தால், நெடுநல் யானையும் தேரும் மாவும் படையமை மறவரும் உடையம் யாமென உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல்லிய சினங்கெழு வேந்தரை அரிஞ்சமம் சிதைய தாக்கி முரசமோடு ஒருங்கு அகப்படேன் என ஆயில் பொருந்திய எண்ணிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது குடியனையும் இறையென கண்ணீர் வரப்பி குடிபலி தூற்றும் கோளோன் ஆகுக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவராக உலகமுடு நிலைய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலைவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு நான் ஈயாத உறவே என்று சொல்லி அவன் இங்கே வெஞ்சினம் கூறி போருக்கு புறப்படுகிறான். நான் இந்த போரிலே இவர்களை வென்று வராவிட்டால், இவர்களுடைய புரசங்களை பறித்து வராவிட்டால், என் நிழலிலே வாழுகின்ற, என் ஆட்சியிலே இருக்கின்ற என்னுடைய மக்கள், இந்த பாண்டிய நாட்டு மக்கள் என்னை புகழாது போகட்டும், என்னை இந்த நிலையிலே என்னை புகழாது போகட்டும், என்னை கொடியவன் என்று சொல்லட்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மாங்குடி மருதனார் என்னுடைய அரசவை புலவர் இருக்கிறார், அவருடைய ஓடு இருக்கின்ற புலவர்கள் என்னை புகழ்ந்து பாடாது போகட்டும். அதோடு மட்டுமல்ல, என்னிடம் இல்லை என்று இறந்து வருவோருக்கு கொடுக்க முடியாத வறியவனாக நான் மாறி போகட்டும் என்று அங்கே வீர சபதமெடுத்து இவன் போருக்கு புறப்படுகிறான். சென்றான், அவர்களோடு போரிட்டான், வென்றான். தலையானங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற பட்டத்தோடு இங்கே திரும்பி வந்தான் என்ற அந்த புறநானூற்று பாடலோடு உங்களை முடிக்கிறேன், உங்களிடம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.